ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டான காளான் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. காளான் குழம்பு நம்ம நிறைய வெரைட்டியில் பண்ணுவோம். இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த காளான் குழம்பு பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே நேரத்தில் மத்தியானம் லஞ்ச் அப்புறமா நைட் டின்னருக்கும் செம்ம காம்போவாக இருக்கும். இதை டேஸ்ட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நீங்கள் ஹோட்டல் எல்லாம் போனீங்கன்னா நல்லா சப்பாத்திக்கெலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னா நல்லா திக்காக அண்ட் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காளான் குழம்பு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த குழம்புக்கு முதல்ல வந்து வெங்காயம் தக்காளி அந்த கிரேவி பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கிரேவி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதோட ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா முதல்ல நான் கட் பண்ணாமல் போட்டுட்டேன். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வதங்கிறது அப்புறமா அரைக்கிறதுக்கும் அரைப்படாது. அதனால எகைன் நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் அதை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு அதுவும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த கிரேவிக்கான மெயின் பேஸ் இவ்வளோ தான். இதை நல்லா வதக்கி தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கிரேவிக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஹோல் கரம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ஒரு பிரியாணி இலை, அப்புறமா கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் கடல் பாசி, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 2 காஞ்ச மிளகா, குண்டு மிளகா சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு இதிலிருந்து நல்ல ஒரு வாசம் அந்த எண்ணெயில் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம், அதாவது ஒரு பாக்கெட் காளானை வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். அதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா இதை வதக்கிக்க போகிறோம். இந்த காளானை வந்து இந்த எண்ணெயில் வதங்கும் போது இது நல்லா தண்ணி விட்டு வரும் இல்லைங்களா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. வதங்கி கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். என்ன தான் நம்ம வதக்கி அரைச்சிருந்தாலும் கொஞ்சம் போல் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணியே நல்லா கலந்து ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறோம். கூடவே வந்து இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணுறேன், அதனால் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அந்த நம்ம ஹோட்டலில் போனால் சாப்பிடுவோம் இல்லைங்களா, லைட்டான கலர், அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி பார்த்து நல்லா கிரேவியை கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் மீடியம் டு லோவில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு குக் பண்ணுவோம். காளான் நல்லா வெந்து அந்த பச்சை வாசம் போய் வரணும் இல்லைங்களா, மூடி போட்டுடலாம். இப்போ இந்த வெந்துட்டுருக்கிற டைமில் இதில் ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி, அப்புறம் ஒரு 1/4 மூடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேங்காய் அதிகம் சேர்த்தக்கூடாது, முந்திரியோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போது அந்த கிரேவிக்குள்ளே நம்ம சேர்த்துற வேண்டியதான். கண்டிப்பாக வந்து முந்திரியோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். தேங்காய் வந்து சில பேருக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்தாமல் கூட வெறும் முந்திரி அரைச்சி கூட நீங்கள் ஊற்றி பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம முந்திரி தேங்காய் சேர்த்தும் போது உடனே நல்லா திக்காக ஆரம்பிக்கும்.
தேங்காய் வந்து நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் போட்டு மறுபடியும் நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த மாதிரி கடைசியாக போடுங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு. போட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போவே அருமையான வாசனை வந்துட்டுருக்கு குழம்புலேருந்து. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடலாம். ஸோ இப்போ பாருங்கள், டோட்டலாக அந்த குழம்போட கலர் மாறிடுச்சு. அப்புறமா நல்ல வாசனையோட எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருச்சு. அருமையான நம்மளோட மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தினம் நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, சிலது மட்டும்தான் பயங்கர டேஸ்ட்டாக வரும், எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வீட்டில். அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு மஷ்ரூம் குழம்பு வீட்லேயே எனக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். நல்லா க்ரீமியாக, ரிச்சாக, டேஸ்ட்டாக அருமையான இந்த மஷ்ரூம் குழம்பு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.